டெய்லர் சித்ரா. இப்போ ஒரு 4 ப்ளவுஸு 4 லைனிங் வந்து ஒரு கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து நான் 2 லைனிங் தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணுவேன். ஏன்னா 4 லைனிங் ஒன்றா போட்டு கட் பண்ணோன்னு வைங்க, ஏதோ ஒரு சின்ன டேமேஜோ சிசர் பட்டி ஏதோ ஒன்று ஆச்சுன்னா வேஸ்ட் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு 2 லைனிங் மட்டும் போட்டு கட் பண்ணுவேன். இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி நம்ம கட் பண்ணுறது நீட்டாங்கிறது தான் ஒரு சின்ன வீடியோ தான் இது. நிறைய இதில் கொஞ்சம் டிப்ஸும் இருக்குது, வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ப்ளவுஸை வந்து நீட்டாக நம்ம எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உதறி நீட்டாக போட்டுட்டு இந்த 2 ஆம்கோல் இருக்குது இல்லைங்களா, இந்த ஆம்கோல் வந்து எவ்வளோ இருக்குன்னு பிரத்துன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் பேக் சைடோட அளவுங்க, நம்ம பிரத் அளவு எடுக்கிறது. ஜஸ்ட்டு நம்ம லைனிங் கிளாத்தை வந்து நம்ம 2ஆக ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இப்போ இதனுடைய அளவு வந்து எடுக்கலாம். இப்போ இந்த இந்த ஆம்கோல் கடைசியிலேருந்து அந்த ஆம்கோல் கடைசி வரைக்கும் எவ்வளோ நம்ம அளந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அளந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இதுக்கு அளவு பாருங்கள், நல்லா டைட்டாக இழுத்து விட்டு நம்ம அளவு எடுத்தோம்னா பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், 20 இன்ச்சு வருது. ஸோ இந்த 20 இன்ச்சில் வந்து பாதி வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். இந்த லைனிங் கிளாத்தில் 20 பாதி 10.25, சரிங்களா. 10.25ங்கும்போது 20 42 இன்ச்சு, 20 40 41 இன்ச்சு இது கணக்குங்க. 41 இன்ச்சு ப்ளவுஸோட அளவு தான் இப்போ நான் வந்து கட் பண்ணுறேன், ஓகேங்களா. இப்போ இது வந்து 10.25 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சு இது வந்து அடித்து திருப்புறக்காக. அவங்க வந்து பட்டியெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடித்து திருப்புனா போதும். அவங்களுக்கு உள்ளே ஃபுல்லுமே வந்து லைனிங் கிளாத்து தான் வேணும். ஸோ இந்த ஜாக்கெட்டோட துணி வந்து தெரியக்கூடாது உள் பக்கமாக. ஸோ அதனால் அதை அடித்து திருப்புறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். இப்போ இது மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, 10.25 இன்ச்சு. அதில் ஒரு கோடு போட்டுட்டு தையல் அளவுக்கும் ஒரு ஸ்கேல் அளவு வந்து, அதாவது 1.5 இன்ச்சு ஸ்கேல் அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணது. செகண்ட் பார்த்திங்கன்னா, இந்த இடுப்பு இருக்கு இல்லைங்களா, இடுப்போட உயரத்தை வந்து நம்ம அளவு எடுத்துக்கலாங்க. செகண்ட் டைம் வந்து இடுப்போட அளவு ஒயர் எடுத்துக்குவேன். பாருங்கள், இந்த இதிலேருந்து எவ்வளோ வருதோ அந்த ஹைட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். துணி எப்போவுமே நம்ம இழுத்து வச்சு மார்க் பண்ணக்கூடாதுங்க, நார்மலாக வச்சு தான் நம்ம மார்க் பண்ணணும். இழுத்து வச்சோம்னா எல்லாத்துலேயுமே 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆயிரும். ரொம்ப ஹைட்டு ஜாஸ்தியாகும்போது நமக்கு ஆம்கோல் வந்து டைட்டாக பிடிச்சிக்கும். ஸோ நார்மலாக வச்சு தான் நம்ம வந்து அளவு எடுக்கணும். பாருங்கள், இதுதான் நார்மல் அளவு. தையலுக்கு கொஞ்சம் விட்டாச்சு, சரிங்களா. இது ஒரு அளவு எடுத்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம ஹைட்டு, அதாவது ஷோல்டர்லேருந்து கீழே இடுப்பு வரைக்கும் எவ்வளோ ஹைட்டுங்கிறத பார்த்து நம்ம அளவு எடுத்துக்கலாம். பாருங்கள், இவ்வளோ தான். இதுவும் அப்படி தான். துணியை வந்து நம்ம ஃபுல்லாக இழுக்கக்கூடாதுங்க, ஜவ்வு மாதிரி வந்து துணி இழுக்கக்கூடாது. இப்போ இது பார்த்திங்கன்னா ஷோல்டர் லைனிங் கிளாத்துக்கு சொல்கிறேன். ஷோல்டருக்கு மேலே ஒரு கோடு போட்டோம்னா போதுங்க. நம்ம ஒரு 1/4 இன்ச்சு டைட் பண்ணும்போது நமக்கு அது ஈக்குவல் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ நிறையா 1/2 இன்ச்சு அப்படின்னால விட்டோம்னா ஷோல்டர் வந்து லூஸ் ஆகி கழண்டு போயிடும் ப்ளவுஸு. ஸோ அதனால் வந்து நம்ம 1/4 இன்ச்சு வந்து விட வேண்டாம். அந்த தையலுக்கு மேலே ஒரு கோடு போட்டாலே போதும், ஸ்டிஃபாக நின்றுக்கும் ஷோல்டரு. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தான், ஓகேங்களா. அதுக்காக தான் சொன்னேன், ஸ்கிப் பண்ணாமல் என்னோடய வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இது கிடைக்கும், உங்களுக்கு டிப்ஸ் கிடைக்கும். இப்போ முதுகு வந்து எவ்வளோ உயரங்கிறது அதுவும் அளந்தாச்சு. இப்போ இது வந்து நம்ம எல்லாம் கோடு போட்டுக்கலாங்க. இங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம். போட்டுட்டு பாருங்கள், இந்த ஆம்கோல்கிட்டே ஒரு கோடு போட்டுக்கலாம், சரிங்களா. போட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்து அளவெடுக்கணும். அதாவது நெக்கோட வித்து எவ்வளோங்கிறது வந்து நம்ம அளவெடுத்துக்கலாம். இது வந்து ப்ளவுஸை வந்து மடித்து பாருங்கள், அந்த 2 கார்னர், அதாவது இடுப்பு 2ஐயும் சேர்த்து வச்சு தான் நம்ம வந்து அளவெடுக்கணும். ஷோல்டர் அளவு, இந்த ஷோல்டர் இதெல்லாம் டைட்டாக பிடிச்சி நம்ம ப்ளவுஸை வந்து நார்மலாக அப்படியே வச்சு எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு அப்படியே வைக்க தெரில அப்படின்னா அந்த இடத்துல பின் குத்திக்கிங்க. பின் குத்திட்டு, இப்போ எனக்கு பின் குத்து தேவையில்லை. ஸோ புதுசாக பார்க்குறவங்க வந்து பின் பண்ணிக்கங்க. பின் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் பின் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா அசையாமல் இருக்கும், சரிங்களா. அது ஒரு சின்ன டிப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது பாருங்கள், இது முதுகு அளவெடுக்கும்போது பார்த்திங்கன்னா கார்னரில் வந்து கீழே இடுப்புக்கு கீழே வந்து கொஞ்சம் தள்ளி தான் வரணும். இப்போ பாருங்கள், அது சொல்கிறேன் எப்படின்ட்டு. இப்போ இது வந்து ஷோல்டர் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு, எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு வந்து ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடுப்புக்கிட்ட வந்து கிராஸாக தான் நம்ம வைக்கணும். ஏன்னா அந்த 2 டக்கு பிடிக்கிறோம் இல்லைங்களா இடுப்பில் கீழே, அதனால் அது கொஞ்சம் கிராஸாக வச்சு தான் முதுகு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஷோல்ட்ரு மார்க் பண்ணதை வந்து கோடு போட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். அதே மாதிரி கழுத்துக்கும் போட்டுட்டு அது ஒரு ரவுண்ட் பண்ணிக்கலாங்க. இது கழுத்தாகவும் இது பண்ணிக்கலாம், ரவுண்ட் கழுத்தாகவும் வச்சுக்கலாம், அது நம்மளுடைய இஷ்டம். ஸோ இது வந்து ஆம்கோலுக்கு வந்து ஒரு கோடு போட்டாச்சு, சரிங்களா. கோடு போட்டு இப்போ இது ஆம்கோல் வந்து எப்படி வெட்டுறதுங்கிறது காமிக்கிற பாருங்கள். இப்போ அந்த கார்னர்லேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதனுடைய ஹைட் வந்து எவ்வளோ இருக்குது, 6 இன்ச்சு இருக்கா, 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. 5 இன்ச்சு இருக்கா, 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். பாதிக்கு பாதி. இப்போ இதில் வந்து 4 இருக்கா, 2 இன்ச்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த 3 வந்து இணைச்சிங்கனாலே போதுங்க, அவ்வளோதான் ஆம்கோல் கட்டிங். இதுக்காக நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம்.
ரிஸ்க் எடுத்துகிட்டு 1 இன்ச்சு வைக்கணும் அப்படின்லாம் 1 இன்ச்செல்லாம் வச்சிங்கன்னா ஆம்கோல் வந்து ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ நம்ம 1.5 இன்ச்சு வச்சு நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து ஆம்கோல் வந்து ஈஸியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு சின்ன டிப்ஸ் தான். மறக்காமல் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஒவ்வொரு வீடியோஸ்லையும் கண்டிப்பாக ஒவ்வொரு பலன் இருக்குது உங்களுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச சில ஐடியாஸும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? இன்னும் நிறைய கோட் மாடல், கவுனு இது எல்லாமே போடுங்க. ஒவ்வொன்றா போடுறேன். ஸோ என்னுடைய வீடியோவும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். சரிங்களா? பாருங்கள், இப்போ வந்து இது பேக் தட்டை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து ப்ளவுஸ் கட்டிங் போட்டுக்கலாங்க. இதுக்காக ரொம்ப கஷ்டப்படணும். ஒவ்வொருத்தவங்க பார்த்திங்கன்னா 6 மாதம் பழகினாலும் இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து அவங்களுக்கு வராது. ஸோ அவங்களுக்கெல்லாம் தான் வந்து இது ஈஸியாக இருக்கும். இந்த நான் இப்போ சொல்கிற மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக கட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோ நீட்டாக இந்த பிசு இல்லாமல் நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரவுண்ட் நெக்குக்கு. அவ்வளோதான் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கை வந்து அதாவது ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணுறோம். இந்த ஸ்லீவ் கட் பண்ணுறதும் பாருங்கள், இந்த சைடு கிராஸ், ஏதாவது இவங்களுக்கு வந்து கை வந்து கொஞ்சம் அகலம். ஸோ அதை கிராஸாக நம்ம போட்டுக்கலாம். துணியை போட்டுட்டு இந்த கீழே கரப்பீஸ் வருது இல்லைங்களா, இந்த கரப்பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதையே இந்த கரப்பீஸில் நம்ம வச்சு எப்போவுமே தையல் போட்டோம்னா சுருக்காக வரும். ஸோ இந்த கரப்பீஸ் மேலே நம்ம தையலே போடக்கூடாது. அதனால தான் நான் கட் பண்ணி எடுத்துடுவேன். நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா தையல் வந்து நீட்டாக விழுகும். இப்போ கை வந்து ஹைட்டு நம்ம பார்க்கலாம். கையோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 6 இன்ச் இருக்குது. இப்போ இவங்க வந்து கையில் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க. 6 இன்ச் இருக்குது, கொஞ்சம் 1/2 இன்ச் வந்து நம்ம கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கம்மி பண்ணி நம்ம தைச்சிக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா பாருங்கள், இது வந்து அடித்து திருப்பறதுக்காக இந்த இது வச்சுருக்கேன். இந்த ஸ்லீவும் அப்படி தான், எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாங்க. மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், கீழேயும் மேலே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 6 இன்ச்சு அப்படின்னா கீழே வந்து 3 இன்ச்சு நம்ம இது 3 இன்ச்சு விட்டு நம்ம பாக்கிக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்குவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ மேலே 6 இன்ச்சு வருது, 6 இன்ச்சு வருதுங்களா. 6 இன்ச்சுனா கீழே வந்து ஒரு 3 இன்ச்சு விட்டு 3.5 இன்ச்சு வரணும். அதாவது இந்த அளவுலேருந்து 3 இன்ச்சு நம்ம வந்து கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கணும். அவ்வளோதான். பாருங்கள், மார்க் பண்ணியாச்சு. இதுவும் அதே மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும் 3 இன்ச்சில். சரிங்களா? மார்க் பண்ணிவிட்டு 6 இன்ச்சு, இது 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா 1/2 இன்ச்சு கம்மி பண்ண சொன்னாலும் நான் கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா மேலே ஷோல்டர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சு இறக்க வச்சுக்கோங்க. இறக்கம் வச்சுட்டு அது வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். 2 இன்ச்சு இறக்க வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம். இது தெளிவாக பாருங்கள். தனியாகவும் உங்களுக்கு நான் வந்து ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுங்கிறதும் போடுறேன். சரிங்களா? இப்போ இந்த ஆம்கோல் கிட்ட இருக்கிறதுக்கும் ஒரு தையல் ஒரு கோடு போட்டுக்கலாம். போட்டுட்டு இது வந்து தையல் வாசிங்க 3 தையல் போடுவோம் இல்லையா, அதுக்காக வந்து ஒரு ஸ்கேல் அளவு இங்கேயும் மார்க் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த 2 இன்ச்சிலேருந்து பாருங்கள், இந்த கார்னர் இருக்குது இல்லைங்களா, இந்த ஆம்கோல் இது ஒரு எஸ் மாதிரி லைட்டாக ஒரு பெண்ட். அவ்வளோதான். இவ்வளோதான். இந்த பெண்டை அப்படியே கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் ஈஸியான ஸ்லீவ் கட்டிங் தான். இந்த கட்டிங் பாருங்கள், உங்களுக்கு தனியாகவும் நான் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், சுருக்கு இல்லாமல் நீட்டாக வரும். சரிங்களா? நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஸ்லீவ் எப்படிங்கிறது நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க. அட்கட் போட்டுக்கணும். அதே மாதிரி மேலேயும் வந்து அட்கட் போட்டுக்கங்க. ஷோல்டர்கிட்ட அட்கட் போட்டு இப்போ இது வந்து குடஞ்சி வெட்டணும் இல்லைங்களா, அந்த குடஞ்சி வெட்டுறது பாருங்கள், லைட்டாக ஸ்லீவ் ஒரு லீஃப் ஷேப்புக்கு வந்து லைட்டாக பாருங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் பாரு, ஒரு 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணி இந்த ஸ்லீவ் மட்டும் கட் பண்ணி எடுத்துங்க. நான் இந்த ஸ்லீவ் கட் பண்ணுறது மட்டும் இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தது நான் போடுறேன் நான் உங்களுக்கு. சரிங்களா? இந்த கிளாத்தை விரிக்கும் போது பார்த்து கேர்ஃபுல்லாக 3 பீஸ் வந்து ஒன்றா சேர்ந்து வந்துடும். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தான் நம்ம இந்த குடஞ்சி வெட்டணும். துணி எக்ஸ்ட்ரா கட் பண்ணிட்டோம்னா மறுபடியும் ப்ளவுஸ் பீஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரக்கூடாது. கட் பண்ணும்போதே நீட்டாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கட் பண்ணுறோம். இப்போ இந்த ஃப்ரண்ட் கட்டிங் பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த கார்னர் பீஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து முக்கோணம் மாதிரி வரணும். இந்த முக்கோண ஷேப்புக்கு போட்டு பேக்கு துணியை தூக்கி அது மேலே வைக்கணும்.
பாருங்கள் பேக் கிளாத் எடுத்து அது மேலே வச்சு, இது புதுசாக பார்க்குற பிகினர்ஸுகளுக்கு தெளிவாக தெரியுங்கிறக்காக தான் இவ்வளோ பொறுமையாக சொல்லிகிட்ருக்கேங்க. ஸோ இது ஒரு டைம் பார்த்தீங்கனாலே நீங்களே கட் பண்ணி பழகிக்கலாம். சரிங்களா? அதுக்காக தான் இவ்வளோ பொறுமையாக சொல்லிகிட்ருக்கேன் நான். இப்போ இந்த வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த முக்கோணம் மாதிரி வரணுங்க. அந்த இடத்துல அந்த முக்கோணம் வந்தால் தான் பீஸ் வந்து கிராஸ் பீஸ் வரும் ஃப்ரண்ட் சைடு. இல்லைன்னா கண்டிப்பாக அந்த நூல் இல்லைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து ஷேப் வந்து மாறி தான் வரும். நம்ம ஃப்ரண்ட்டில் கட்டிங் போட்டாலும் அது வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வராது. சரிங்களா? இப்போ வந்து ஷோல்டர்லேருந்து எவ்வளோ ஹைட்டுங்கிறத நம்ம அளந்துக்கலாம். அதாவது ஃப்ரண்ட்டு கழுத்துக்கு பாருங்கள், ஃப்ரண்ட் கழுத்து இந்த மாதிரி வச்சு நம்ம ஷோல்டர்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டு நம்ம இந்த 1/4 இன்ச்சு எதுக்கு அப்படின்னா, மேலேருந்தே டைட்டாக நம்ம தைச்சிட்டோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து இறுக்கி பிடிச்சிக்கும். ஸோ இதுக்கு மட்டும் கொஞ்சம் தையல் மாதிரி விட்டுட்டு, தையல் அளவு விட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி கார்னரில் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து ஒரு நூல் தையல் வாசிக்கு ஒரு நூல் விட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கீழேருந்து ஒரு கோடு அந்த எண்டுக்கு போட்டுட்டு அப்படி மார்க் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் மார்க் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக வந்து அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு பாக்ஸ் போட்டு மேலேருந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறோம். போட்டு லைட்டாக இந்த இடம் மட்டும் பெண்டு பண்ணி வரைஞ்சிட்டோம்னா இது வந்து ஃப்ரண்ட் நெக் ஆகிக்கும். அப்புறம் ஷோல்ட்ரு, அப்புறம் ஆம்கோல், இந்த மாதிரி வந்து நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கழுத்தும் வந்து ஃப்ரண்ட்டில் அழகாக வரும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த பீஸ் வந்து நம்ம அழுங்காமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராலாம் நம்ம விட தேவை கிடையாது. ஸோ கரெக்டாக வந்து அந்த பீஸ் கட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக வரும். ஒருத்தவங்க 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும்லாம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம அப்படியெல்லாம் விடணுங்கிறதே கிடையாதுங்க. நம்ம எக்ஸ்ட்ரா துணி வேணும், பஃப்பு பெருசாக வேணும் அப்படின்னா நம்ம பாருங்கள், இப்போ கட் பண்ண இந்த சைடு தான் நம்ம எக்ஸ்ட்ரா துணி விடணுமே ஒழிஞ்சு ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம துணி விட வேண்டாம். இப்போ இவ்வளோ தான் ஃப்ரண்ட்டு துணி வந்து கட் பண்ணியாச்சு. இதை நம்ம கரெக்டாக ஷேப் வந்து கொண்டு வரணும், டக்கு எப்படி கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், அளவு ப்ளவுஸ் எடுத்து இந்த சைடு இருக்குது இல்லைங்களா, சைடில் வந்து இந்த அட்கட் போட்டிருக்கோம் இல்லையா, அட்காட்லேருந்து எவ்வளோ ஹைட்டு வருதோ அதுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த அட்காட்லேருந்து இந்த ஹைட் எவ்வளோ வந்திருக்கோ பட்டிக்கு மேலே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். தையல் வாசி விட்டு மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹைட்டு, இந்த ஃப்ரண்ட் டக்கு இருக்கு இல்லையா, அந்த டக்கும் இந்த ஷோல்டரும் பிடிச்சி எவ்வளோ உயரம் இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அந்த டக்குலேருந்து அந்த ஷோல்டர் எவ்வளோ உயரம் இருக்குன்ட்டு. துணியை ரொம்ப இழுக்கக்கூடாது. இழுத்தோம்னா அப்படியே ரொம்ப தொங்குன மாதிரி ஆயிரும் அந்த டக்கெல்லாம். ஸோ அது இழுக்காமல் வந்து நம்ம மார்க் பண்ணணும். இதுவும் ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க. ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இழுத்து வச்சு டாட் மார்க் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் இழுத்து மார்க் பண்ணக்கூடாது. அதே மாதிரி டாட் எவ்வளோ ஹைட்டு வருதோ அதுக்கும் அப்படி ஒரு மார்க் பண்ணிக்கலாங்க. தையல் வாசி விட்டு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு ஹூக் இருக்கு இல்லையா, ஹூக் வைக்கிற இடம் வச்சு தான் நம்ம மார்க் பண்ணணும். சரிங்களா? அவ்வளோதான், மார்க் பண்ணியாச்சு. இது டாட்டுக்கு இதுக்கெல்லாம் நம்மளாம் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கலாங்க. 2 பக்கம் அந்த டாட் பிடிக்கிறதுக்கு, தையலுக்கும் டாட்டுக்கும் 1/2 இன்ச்சு விட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து டாட் எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இது ஒரு 2.5 இன்ச்சு வரும். ஸோ 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்களோ அதை பார்த்துட்டு நம்மளே அசியூம் பண்ணி தான் நம்ம டாட் வச்சுக்கலாங்க. இவ்வளோ தான் அளவுங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு கஸ்டமரை பார்த்தோம்னா அந்த கஸ்டமரை பார்த்து எவ்வளோ பெருசு டக்கு வேணுங்கிறது நம்மளாக அசியூம் பண்ணி தைக்கிற அளவுக்கு நம்மளுடைய டேலண்ட்டை வந்து வளர்த்துக்கணும். இது ஒரு பெரிய ஆரிய வித்தியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம தைக்க நமக்கே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. சரிங்களா? பாருங்கள், அவ்வளோதான். இது கட் பண்ணிவிட்டு சைடும் கட் பண்ணிக்கலாம். இந்த டாட் வந்து எவ்வளோ, அதாவது 2.5 இன்ச்சா 2.25 2.25ங்கிறது வந்து எத்தனை இன்ச்சுக்கு வைக்கணுங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ நான் மறக்காமல் போடுறேங்க. அது சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் அடுத்ததில் நான் கண்டிப்பாக போடுறேன். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆம்கோல் வந்து நம்ம குடஞ்சி வெட்டணும். பாருங்கள், இந்த இடம் மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு குடஞ்சா போதும். 1/4 இன்ச்சு குடஞ்சா போதும். மேலையெல்லாம் நம்ம துணி சிசர் வந்து கொண்டுகிட்டே போகக்கூடாது. மேலே சிசர் கொண்டு போனீங்கன்னா அது என்ன ஆகுன்னா ஆம்கோல் வந்து ரொம்ப ப்ராடாயிரும். துணி வந்து மேலே இங்கே இழுத்துட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தைக்கணும். ஸோ நம்ம வெட்டும் போதே கரெக்டாக வெட்டிட்டோம்னா ப்ளவுஸ் நீட்டாக ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வந்து சேரும் நமக்கு. சரிங்களா? 1/4 இன்ச் கட் பண்ணோம்னா போதும். அவ்வளோதான், ஃப்ரண்ட் கட்டிங் முடிஞ்சுது. இதாங்க கட்டிங். இது அளவு ப்ளவுஸ் வச்சு கட்டிங் பண்ணுறது. சரிங்களா? பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இது நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நெக் வந்து ப்ராடாக வேணாலும் கொஞ்சம் அகலமாக வெட்டிக்கலாம், இல்லை குறுகலாக வேணாலும் நம்ம வெட்டிக்கலாம். அது நம்மளுடைய இஷ்டம்தான்.
அவ்வளோதான். இப்போ இந்த மிச்ச துணியெல்லாம் வந்து பட்டியெல்லாம் நான் முதல்ல வெட்ட மாட்டேங்க, கடைசியாக தான் வெட்டுவேன். ஸோ தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எவ்வளோ இருக்கோ நான் பட்டி அளந்து மிச்ச துணியெல்லாம் ஒட்டு கொடுத்து தைப்பேன். இந்த வீடியோ பிடிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இது கிளியராக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு. தேங்க்யூ.